வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போர் சூழலானது எப்படியாக ஆசிய நாடுகளையும் பல்வேறுபட்ட ரீதியில பாதிப்புகளை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த எரிபொருள் விலையேற்றம், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அது சார்ந்து இருக்கக்கூடிய விளைவுகள், பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிற போது இந்த போர், அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய போர் ஆசிய நாடுகளையும் ஏனைய நாடுகளையும் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது தொடர்பாக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பெறக்கூடியதாக இருக்கும். இதுல தற்போது வரையில அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த பதிவில் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது குறிப்பாக ஈரானுக்கும் அதே நேரத்தில் அதற்கு எதிராக நிற்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையில தான் போர் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. முதலில் தாக்குதலை அமெரிக்கா தான் முன்வைத்திருந்தது. அதன் பிற்பாடுதான் ஈரான் பதில் தாக்குதலை தொடுத்திருந்தது. இப்படியெல்லாம் இருக்கிற போது இது ஏனைய நாடுகளுக்கும் பரவி இருக்கிறது. அந்த வகையில் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ல நேற்றைய தினம் அளவில் கூட 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் அதே நேரத்தில் 6 ட்ரோன் தாக்குதலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டிருப்பதாக ஐக்கிய அரபு ராச்சியம் தெரிவித்திருக்கிறது. இதனை அந்த நாட்டினுடைய அமைச்சகம் தான், பாதுகாப்பு அமைச்சகம் தான் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் 1747 ட்ரோன்கள் ஏவப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுல 2 ராணுவ வீரர்களும் இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் அந்த நாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையிலான விடயங்களாக இருக்கிறது. இதே நேரத்தில் பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் பாலஸ்தீனத்தை சேர்ந்து 6 பொதுமக்களும் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்ல உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி மொத்தமாக 160 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களில் சிலருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவித்து நிற்கின்றது. இந்த ஒரு போர் சூழல் காரணமாக பார்க்கிற போது இந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பாதிப்புகளும் அதிகமாக இடம்பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் தான் ஆரம்பத்தில் தோன்றி இருக்கக்கூடிய இந்த ஒரு போர் நிலைமையானது இப்பொழுது ஏனைய நாடுகளுக்கும் அதனுடைய அடுத்த கட்டத்தினோடு, அதாவது எப்படி அமெரிக்காவிற்கு ஆதரவாக ஈரானை எதிர்த்து களமிறங்கிய நாடுகளுக்கு மீண்டும் ஈரான் பதிலடி தாக்குதல்களை தான் தொடுத்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி, அதாவது ஹார்முஸ் நீர்நிலை தொடர்பான விடயமும் அதிக அளவில் பேசப்பட்டது. ஏன்னு சொல்லி சொன்னா, அந்த நீர்நிலை பகுதியில் நூடாகத்தான் குறிப்பாக 20% எரிபொருட்களுக்கான கப்பல்கள் செல்வது வழக்கமாக இருக்கிறது. இந்த பகுதிகள் ஈரான் கட்டுப்பாட்டின் வந்ததன் பிற்பாடு இதனூடாக போக்குவரத்து செய்ய முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. அதில் குறிப்பாக இந்த அமெரிக்காவிற்கு சார்பாக இருக்கக்கூடிய நாடுகள் அந்த நீரிணையை பயன்படுத்த தடை விதித்திருந்தார்கள். பதில் தாக்குதலை கூட தொடுப்போமின்றி ஈரான் கடுமையாக அச்சுறுத்தி வந்தது, தாக்குதலையும் தொடுத்திருந்தது. ஆனால் அமெரிக்கா சார்பாக இருக்கக்கூடிய விடயங்கள், குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய விடயங்கள், அந்த பகுதியினூடாக பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஏனைய நாடுகள், குறிப்பாக நேட்டோ நாடுகளுடைய உதவியை கூட கேட்டிருந்தார் ஆரம்பத்தில். அவர்கள் மறுக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அமெரிக்காவிற்கு உதவிகள் எல்லாம் தேவையில்லை, நாங்கள் ஒரு பலமான நாடு, எங்களுக்கு பார்த்து கொள்ள தெரியும் என்ற ரீதியில் அவருடைய கருத்து எல்லாம் அமைய பெற்றிருந்தது. இப்படியான பேசுபவர்களுக்கு மத்தியில் இந்த ஹார்முஸ் நீர்நிலை வழியாக செல்லக்கூடிய கப்பல்கள் தொடர்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியாகி இருந்தது. அது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஹார்முஸ் நீர்நிலை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அறவிட ஈரான் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. சர்வதேச ஊடகங்கள்ல இருந்து இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமன்றி இந்த ஹார்முஸ் நீர்நிலையினூடாக ஒரு புதிய ஆட்சி நிறுவப்பட வேண்டும் எனவும், அதே நேரத்தில் எதிர்த்தரப்பினருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஈரான் இந்த ஒரு திட்டத்தை இல்லாட்டி இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி இந்த ஹார்முஸ் நீர்நிலையானது இஸ்லாமிய குடியரசுக்கு உரித்துடையது என்று சொல்லி ஈரான் தெரிவித்திருப்பதாக கூட இன்றைய தினம் சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் வெளிப்படுத்தி இருந்தது. இதே நேரத்தில் இஸ்ரேல்ல ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு சிறிய இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரத்துல தான் இந்த தாக்குதல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே நிறைய இந்திய வம்சாவளியினர் வாழ்வதாக சொல்லப்படுகிறது. எனவே இஸ்ரேல் ஈரான் இந்த இரு நாடுகளுக்கு இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மோதல்ல ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல்ல தான் இந்த டிமோனா, அந்த நகரத்தினுடைய பேர் டிமோனா, இந்த நகரத்தின் மீது தான் ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டுன்னு சொல்லி சொன்னா, நடான்ஸ் என்ற அணுசக்தி தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்
தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல்ல 33 பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல 10 வயது சிறுவன் கடுமையாக காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் காயமடைந்தவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த தாக்குதலை இஸ்ரேலினால் தடுக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. இது டிமோனாவில் நடைபெற்ற தாக்குதலையும் அதே நேரத்தில் அராட் நகரங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதலையும் இஸ்ரேலால தடுக்க முடியவில்லை. அதனூடாகத்தான் இந்த சேதங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. டிமோனா நகரத்தில் 7500 இந்திய வம்சாவளி ஜூதர்கள் வசிப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி இது நகர மக்கள்ல 30% மக்கள் வாழ்கின்றார்கள் என்று சொல்லி இங்கு மராத்தி, ஹிந்தி மொழிகள் பேசக்கூடியவர்கள் அங்கு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார். அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்துதான் இந்த ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தாக்குதல்ல இந்த போர்ல உலக நாடுகளுடைய அழைப்பையும், அதாவது உலக நாடுகளும் இந்த போர்ல கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தெற்கு இஸ்ரேலான நான் சொன்னது போன்ற இந்த அராட் நகரில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்ல தான் அங்கு அவர் சென்றிருக்கின்றார். தாக்குதலின் பின்னர் அங்கு சென்றிருக்கின்றார். அந்த இடத்தை பார்வையிட்டதன் பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த ஒரு விடயத்தை பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருக்கின்றார். இதன் போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் பார்க்கிற போது சில நாடுகள் முன்னேறுகின்றன, சில நாடுகள் ஏற்கனவே இந்த திசையில் நடந்து கொண்டிருக்கின்றன, மேலும் பல நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமன்றி ஈரான் பொதுமக்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தி வருவதாகவும் ஐரோப்பாவில் ஆழமான பகுதிகளையும் தாக்கும் திறன் அவர்களுக்கு உள்ளதாகவும் நெதன்யாகு குற்றம் சாட்டியிருக்கின்றார் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இஸ்ரேல், ஈரான் இந்த நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த மோதலானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கிறது. ஒருவேளையில இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மட்டும் நடைபெற்றிருந்தால் நிச்சயமாக இது இவ்வளவு தூரத்திற்கு பாரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்காது. இந்த போரும் இத்தனை நாட்களை கடந்து நடந்து கொண்டிருக்க முடியாது. இதற்கு பின்னாலே மிக முக்கியமாக, இதற்கு பின்னாலே என்பதற்கு அப்பால மிக முக்கியமாக அமெரிக்கா இதுல செயற்படுவதனூடாகத்தான் இவ்வளவு தூரத்தினான அழிவையே சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. இது டொனால்ட் ட்ரம்புடைய ஆட்சி நடைபெற்றிருப்பதனால தான் இவ்வளவு தூரம் அமெரிக்காவுடைய செயற்பாடுகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். இது மட்டுமன்றி இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாகவே தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டு வருகிறது. அந்த நிலையில மற்றும் ஒரு தாக்குதல் கூட நடைபெற்றிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இந்த தொடர் தாக்குதலுக்கு ஆளில்லாத விமானமும் ராக்கெட்டுகளும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவம் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கை என்ன விடயங்கள் சொல்லி இருக்கிறன்னு சொல்லி பார்க்கிற போது தங்கள் நாட்டினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் இலக்கை நோக்கி வரக்கூடிய இந்த ஏவுகணைகளை இடைமறித்து அழித்து வருவதாகவும் கூறியிருக்கிறது. இந்த தொடர் தாக்குதலினூடாக இஸ்ரேல் பல அழிவுகளை சந்தித்துக் கொண்டு வருகிறது. இப்படியாக பார்க்கிற போது குறிப்பாக இந்த போர் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி உலகளவில் சமாதானத்திற்கான முயற்சிக்கக்கூடிய நாடுகள் கூட பின்னிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னா அமெரிக்காவிற்கு சார்பாக நிற்பதா இல்லாட்டி எதிராக நிற்பதா, இல்லாட்டி இரண்டுக்கும் நடுவில் நின்றால் கூட ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவுடைய செயல்பாடுகள் தங்களுக்கு பாதகமாக இருக்குமா என்ற ரீதியில பல நாடுகள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல இதையெல்லாம் விட்டு உலக சமாதானத்திற்காக ஒரு விடயம் தொடர்பில் பேசுவதற்கு முன் வருகின்ற ஒரு சூழ்நிலையில மறுபக்கத்துல ஈரான் தொடர்ச்சியாகவே பதிலடி தாக்குதல் நடத்தி வருவதும் இந்த போர் இப்போதைக்கு முடிவர போவதில்லை என்பதை தான் எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அதே நேரத்துல இதுல மிக முக்கியமாக டொனால்ட் ட்ரம்புடைய செயல்பாடுகளும் அவருடைய அந்த சுயநலமும் தான் இங்கு முக்கியமான ஒரு இந்த இத்தகைய விளைவுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதன்மையான காரணியாக இருக்கிறது. இதே நேரத்துல இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விடயம் வெறுமனவே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டுமன்றி ஏனைய நாடுகளுடைய பொருளாதார நிலையையும் பலவாறாக பாதிக்க இருக்கிறது. அண்மைய நாட்களாகவே எரிபொருள் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல அது சார்ந்த ஏனைய அத்தியாவசிய தேவைகளுக்கான விலையேற்றமும் குறிப்பாக இந்த வளர்ந்து வரக்கூடிய இலங்கை போன்ற நாடுகளுக்கு பேரிடியாக அமைந்து விடக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில இந்த போர் தொடருமாக இருந்தால் நிச்சயமாக இது அமெரிக்காவிற்கு ஆபத்தாக மாறுமோ இல்லையோ ஏனைய சிறிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றுதான் நாங்கள் இதுல விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இன்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.